நம்மள பல பேருக்கு போன ஜென்மத்துல எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட போன ஜென்மத்த ஞாபகம் வர வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஏகப்பட்ட சின்ன பசங்கள வச்சு அவங்களோட மெமரி பவர கண்ட்ரோல் பண்ணி போன ஜென்மத்தோட நினைவுகள எப்படியாச்சும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்களோட மூளையும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட மிஷின் மூலியமா அந்த சின்ன பசங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். அப்படிப்பட்ட அந்த லேப்ல இருந்து ஜூடோ அப்படின்ற ஒரு சின்ன பையன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சிடுறான். அங்க நடக்கிற கொடுமை தாங்காம. ஆனா அவனுக்கும் இந்த மாதிரி சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காங்க. அவனோட மூளையும் இப்ப அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா என்னதான் அந்த லேப பாதுகாக்கிற ஆர்மி போஸ்ட் அந்த பையனை எப்படியாச்சும் புடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட அந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சிடுறான். அதோட அவனுக்கு நடந்த அறகுறையான ட்ரீட்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் அவன் மூளையில அடிக்கடி ஞாபகம் வருது. அவன் மைண்ட்ல வர யோசனையால அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே நமக்கு கட் பண்ணி கோவால காட்டுறாங்க. கோவால தான் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல, அதாவது 2024ல கோவால தான் அந்த படத்தோட ஹீரோ சூர்யா இங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சூர்யா பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் பண்றாருன்னா, போலீஸால தேடப்படுற பிடிக்கவே முடியாத குற்றவாளிகளை இவர் புடிச்சு கொடுத்தா போலீஸ் இவருக்கு ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. சோ அப்படி பிடிக்கவே முடியாத குற்றவாளிகளை புடிச்சு கொடுத்து அது மூலியமா வர பணத்துல ரொம்பவே ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு டீலிங் வருது. ரொம்பவே மோசமான ஒரு குற்றவாளி கோவால தான் சுத்திட்டு இருக்கான். சோ அவனை நீங்க புடிச்சாகணும் அப்படின்னு கமிஷன் கிட்ட இருந்து ஆர்டர் வருது. சோ சூர்யாவும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த குற்றவாளியை புடிச்சாகணும், அப்படி புடிச்சாதான் நமக்கு 50 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குற்றவாளியை தேடுறாரு. கடைசியா அவன் ஒரு போட்ல பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு ஒரு தகவல் வருது. சூர்யாவும் அவங்க கிளம்பி போய் எப்படியாச்சும் அவனை பிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அங்க நடந்த ஒரு சின்ன தகராறுல அவன் மேல கன் புல்லட் பட்டு அவன் இறந்துடுறான். கமிஷனர் ஒரு விஷயத்த ரொம்பவே டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அவனை நீங்க உயிரோட புடிச்சிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அவனை நீங்க கொன்னுட்டீங்கன்னா அவன் அண்ணன் ரொம்பவே மோசமானவன், அவனை உங்களை கொன்னுடுவான் அப்படின்னு கமிஷனர் சூர்யா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆகா அவங்க அண்ணன் வேற டேஞ்சர் பார்ட்டி, இவனை வேற நம்ம கொன்னுட்டோம், சரி எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சூர்யாவும் அந்த போட்ல இருந்து தப்பிக்க பார்ப்பாரு. அப்படி தப்பிக்க பார்க்கும்போது தான் ஒரு சின்ன பையன் அதே போட்ல இங்க நடந்த சம்பவத்தை எல்லாமே பார்த்திருப்பான். அந்த பையன் வேற யாருமே கிடையாது. ஆரம்பத்துல ஒரு சயின்டிஸ்ட் லேப்ல இருந்து தப்பிச்சு அந்த சின்ன பையன் தான் இப்ப கோவால இந்த போட்ல இருக்கான். அங்க இருந்து தப்பிச்சு வந்து எப்படியோ கோவாக்கு வந்து சேர்ந்திருக்கான் போல. சோ சூர்யாவும் உன்னை பார்த்த உடனே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள லைட்டா உறுத்துது. சரி இருந்தாலும் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சூர்யாவும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்பதான் மறுநாள் கமிஷனர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. நேத்து நீங்க தேடி போன ஒருத்தன் செத்ததால அவங்க அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்கான். அதோட அவன் சாவர அந்த நேரத்துல போட்ல ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அந்த சின்ன பையன் தான் யார் இவங்களை கொலை பண்ணா அப்படின்ற ஐ விட்னஸ். அந்த சின்ன பையன் மட்டும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு கமிஷனரும் ரொம்ப பயன்படுத்துறாரு. உடனே சூர்யா அந்த சின்ன பையனை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் திடீர்னு எதிர்பாராததுமா ஒரு ரஷ்ய ராணுவ படை அங்க வந்து இறங்குது. ஆஹா நம்மள போட்டுதல தான் வராங்களே அப்படின்னு சூர்யாவும் பயப்படுற அந்த சமயத்துல அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போறாங்க. நம்மளுக்கு பயங்கர ஷாக். என்னடா இந்த சின்ன பையனை பிடிக்க இத்தனை ராணுவ படைகளா அப்படின்னு அவரே ஷாக் ஆறாரு. இருந்தாலும் இந்த ராணுவ படை கிட்ட இந்த பையனை விட்டுறக்கூடாது. இந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியும் ஏதோ ஒரு விஷயம் சூர்யாக்குள்ள போட்டு உறுத்திட்டே இருக்கு. சோ அதனால இவனை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ராணுவ படையை எதிர்த்து நின்று சண்டை போடுறாரு. ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில ஒருத்தனை நம்பி தான் வந்து முடியும். அப்படிப்பட்ட இந்த சின்ன பையனோட வாழ்க்கை இங்க தொடங்கின விஷயம் கிடையாது, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின விஷயம். நம்ம சூர்யாவுக்கும் இந்த சின்ன பையனுக்கும் என்னதான் தொடர்பு அப்படின்றத பிளாஷ்பேக்ல இப்பதான் நமக்கு காட்டுறாங்களே. கங்குவாவோட கதையை இனிமே தான் ஆரம்பிக்குது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அப்பனா தான் கிளைமேக்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அப்படின்னு இந்த படத்தோட ட்விஸ்ட் அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோமானிய படை இந்திய நிலப்பகுதியை வந்து அடைஞ்சாங்க. ஆனா அவங்க பாரத நாட்டை அடையறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நிலப்பகுதி ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களோட படை வீரர்கள் எல்லாருமே ஓய்வு பெறவும் போருக்காக பயிற்சி எடுக்கவும் ஒரு சின்ன நிலப்பகுதி தேவைப்பட்டுச்சு. அப்படி வர வழியில தான் மொத்தமே இந்தியாவோட கனெக்ட் ஆகாத ஒரு 5 தீவுகளை பார்த்தாங்க. அது ஐந்தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்தீவுலயே முக்கியமான 2 தீவு எதுனா, ஒன்னு அரத்தி, இன்னொன்னு பெருமாச்சி. அரத்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மோசமானவங்க, அரக குணம் கொண்டவங்க. அவங்க ஒரு உயிரை எடுக்கணும்னா கொஞ்சம் கூட பாவமே பார்க்க மாட்டாங்க. ரத்தத்தால தான் அவங்க குளிப்பாங்களே, அந்த அளவுக்கு மோசமானவங்க தான் இருக்காங்க அந்த அரத்தி. ஆனா வில்லன் ஒருத்தன் இருந்தா ஹீரோன் ஒருத்தன் இருந்துதானே ஆகணும். பெருமாச்சி தீவு. இந்த பெருமாச்சி தீவுல தான் மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட முக்கியமான தொழிலே போர் தொழில் தான். தற்காப்புக்காகவும் அது மட்டும் இல்லாம எல்லா சண்டை பயிற்சிகளும் இவங்களுக்கு ரொம்பவே அத்துப்படி. இவங்க தீவே ரொம்பவே பசுமையா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கும். பெருமாச்சி தீவுல வாழ்ற மக்களும் ரொம்பவே நல்ல மனுஷங்க தான். சோ எல்லாரு மேலயும் அன்பாவும் பாசமாவும் இருப்பாங்க. வேணும்னே யாரு மேலயும் சண்டைக்கு போக மாட்டாங்க, கோபமும் பட மாட்டாங்க. சோ ஐந்தீவு நிலப்பகுதியில என்னதான் 5 தீவு இருந்தாலும் அந்த 2 தீவு தான் முக்கியமானதா இருக்கு. ரோமானிய பேரரசு எந்த தீவுல நம்ம கால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் நம்ம பெருமாச்சி தீவை கைப்பற்றுவோம், அங்க இருக்கிற நிலப்பகுதியை கைப்பற்றி அதை நம்ம ஆயுத கூடமா மாத்துவோம் அப்படின்னு ரோமானிய பேரரசு திட்டம் போறாரு. ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா பெருமாச்சி மக்கள் சாதாரண ஆளுங்களே கிடையாது. அவங்க எல்லா போர்ப்படை நுணுக்கங்களும் ரொம்பவே சாமர்த்தியமா கத்து வச்சிருப்பாங்க. பெருமாச்சி தீவை நம்ம கைப்பற்றணும்னா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற போர் வீரர்களை நம்ம 100 பேரா குறைக்கணும். அதுக்கு ஒரு ஒற்றன் மூலியமா
மூலியமா அந்த ரோமானிய பேரரசு அந்த தீவுக்குள்ள அந்த ஒற்றனும் அந்த தீவுக்குள்ள போய் நல்லவன் மாதிரி வேஷம் போடுறான். வெகு தூரம் இருந்து வந்த ரோமானிய பேரரசு கப்பல் பழுதானதால இப்ப புதுசா 5 கப்பல் அவங்க செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஆள் பத்தல, அதனால கப்பல் செய்ய உங்க பெருமாச்சி மக்களை ஒரு 100 பேரை என்கிட்ட அனுப்ப முடியுமா அப்படின்னு பெருமாச்சி தீவோட தலைவனும் சரி கப்பலை தானே செய்யணும், உன் கூட நான் 100 பேரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒற்றன் கூட 100 போர் வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஒற்றனும் காட்டுப்பகுதிக்குள்ள கொஞ்ச தூரம் போன உடனே அவனோட ஆளுங்கள் மூலியமா மறைமுகமா அந்த 100 பேரை தாக்கி அவங்கள எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறான். 100 பேரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு ரோமானிய அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக எல்லாருடைய கையையும் வெட்டி அதை கொண்டு போய் அந்த ரோமானிய அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அதுக்கு பதிலா அவனும் தங்கமும் போர் காசுகளும் கொடுக்குறான். சோ இப்படி அந்த பெருமாச்சி போர் வீரர்களை 100 குறைச்சிட்டா சோ ரோமானிய பேரரசார ஈஸியா அந்த பெருமாச்சி மண்ணை கைப்பற்ற முடியும், அவங்களுக்கு ஒரு நிலப்பகுதி கிடைக்கும். சோ இதுதான் எங்க பிளானு. சோ முதல் 100 பேரை கொலை பண்ணியாச்சு, அடுத்த 100 பேருக்காக அதே தலைவர்கிட்ட போய் கப்பல் செய்ய ஆளு பத்தல, இன்னும் 100 பேர் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க அப்படின்னு அந்த ஒற்றனும் தலைவர் மூலியமா 2வதா போன 100 பேரும் காட்டுக்குள்ள போன உடனே ஏன்பா ஒற்றா இந்த இடம் எங்களை கொலை பண்றதுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒற்றனுக்கே பயம் வந்துருது. அப்பதான் இதுக்கு முன்னாடி கொண்ட 100 பேர்ல ஒருத்த மட்டும் தப்பிச்சு அந்த ஒற்றன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு அந்த ஊரோட தளபதி கிட்ட சொல்றான். அந்த தளபதி வேற யாருமே கிடையாது, கங்கா தான். சோ கங்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன தைரியம் இருந்தா எங்க ஆளுங்களே நீ கூட்டிட்டு போய் கொலை பண்ணுவ, அதுவும் தந்திரமா அப்படின்னு கங்கா அங்க வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த ஒற்றனோட ஆளுங்களையும் அந்த ஒற்றனையும் பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் கொலை பண்ணிடுறாரு. அந்த ஒற்றனும் அந்த ஊருக்குள்ள தனியா வந்திருக்க மாட்டான், அவன் குடும்பத்தோட தான் வந்திருப்பான். ஒற்றனோட மனைவியும் அவன் பையனும் ரொம்பவே கெஞ்சி கேட்கறாங்க, கங்குவா விற்று ஏதோ தெரியாதனமா அவனை தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனா ஊர் மக்கள் யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அவன் ஒரு துரோகியை நம்ம தண்டிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் அந்த ஒற்றனை தீ வச்சு கொளுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு துரோகியோட குடும்பமும் துரோகி தான் அப்படின்னு அவங்க குடும்பத்தையும் அந்த ஊர் மக்கள் கொலை பாக்குறாங்க. ஆனா கங்குவாக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா பெருமாச்சி ஊர் மக்கள் ரொம்பவே பிடிவாதமா இருந்ததால அந்த ஒற்றனோட மனைவியும் தானாகவே நின்று அந்த தீயில போய் குதிச்சிடுறாங்க. இப்ப அந்த குடும்பத்துல உயிரோட இருக்கிறது அவங்களோட பையன் மட்டும்தான். அந்த பையனோட நிலைமைய பார்த்து கங்குவா ரொம்பவே வேதனை அடைகிறாரு. தேவையில்லாம ஒரு குடும்பத்தை இந்த பையன் இழந்துட்டானே அப்படின்னு, இனிமே இது என்னோட பையன், இந்த ஊருக்குள்ள இனிமே இவன் வாழ போறான், யாருமே அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, இவன் கங்குவோட பையன் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பையனை எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் கங்குவா அந்த பையனுக்கு போர் வித்தைகளை சொல்லி கொடுத்து அவனை ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ரோமானிய பேரரசுக்கு பெருமாச்சி மண்ணை எப்படியாச்சும் புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி. ஆனா அதுக்கு இருந்த ஒரு வழியும் அவர் இழந்துட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போதுதான் அந்த அரத்தி தீவுக்கு சப்போர்ட் பண்ற வேற ஒரு ஒற்றன் கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. பெருமாச்சிக்கும் அரத்திக்கும் இந்த 2 தீவுக்குமே பகை. சோ நீங்க அரத்தியோட கை கோர்ந்தீங்கன்னா கண்டிப்பா பெருமாச்சி தீவை கைப்பற்றலாம் அப்படின்னு உடனே அரத்தி தீவுல இருக்கிற அந்த ரத்த தலைவனுக்கு இந்த தகவல் போகுது. ஆகா, பெருமாச்சி தீவை அழிக்கிறதுக்கும் கங்குவாவை கொலை பண்றதுக்கும் இதுதான் சரியான நேரம், நம்ம ரோம பேரரசர் கூட நம்ம கை கோர்ந்து அந்த தீவை கைப்பற்றலாம் அப்படின்னு. ஆனா அந்த ரத்த தலைவனுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, இத்தனை வருஷமா நம்ம பெருமாச்சியை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு அவனுக்கும் ஒரு வெறி. இது ரோமானியனுக்கும் பெருமாச்சிக்கும் நடக்கிற சண்டை இல்ல, இது அரத்திக்கும் பெருமாச்சிக்கும் நடக்கிற ஒரு போர். இந்த போருக்கு நம்ம தயாராகுவோம் அப்படின்னு போருக்கான அறிவிப்பையும் தெரிவிக்கிறாங்க. போரும் தொடங்க போகுது. கங்குவாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களோட படைகளை கூப்பிட்டு போருக்கான எல்லா விஷயங்களும் ஏற்பாடு பண்றாங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போடுவோம் அப்படின்னு, போர்ல வெற்றி அடையணும் அப்படின்னு காட்டுக்குள்ள இருக்கிற அவங்களோட தெய்வத்தை வழிபட கங்குவாவும் அவங்களோட படைகள் ஆயுதமே எடுத்துக்காம அந்த காட்டுக்குள்ள. அப்பன்னு பார்த்த அந்த ரத்த தலைவனோட 2 பசங்களும் கங்குவாவை இங்கே போட்டு தள்ளிட்டா போரை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கங்குவாவை இங்கே கொலை பண்றதுக்கான சதித்திட்டத்தை தீட்டுறாங்க. தெய்வத்தை வழிபட ஆயுதமே இல்லாம போன கங்குவாவை வழிமறிச்சு அவன் கூட சண்டை போடுறாங்க. கங்காவும் அவன் பொருள் எடுத்து அவனையும் போகணுண்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆயுதத்தை வச்சே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப கங்குவாவை நோக்கி அந்த ரத்த தலைவனோட பையன் ஓடி வரான். கங்கா கிட்ட ஆயுதமே இல்ல. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த சின்ன பையனும், அதாவது கங்காவோட வளர்ப்பு மகனும் அங்க இருந்திருப்பான். மகனே ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து ஓடி வருவான். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அவன் ஆயுதத்தை கொடுப்பான்னு சொல்லி பார்த்தா கங்காவோட நெஞ்சிலே இறக்கிடுறான். அப்பதான், ஏண்டா எங்க அப்பனை நீ உயிரோட கொன்னுட்ட, எங்க அம்மாவை நீ உயிரோட எரிச்சிட்ட, எங்க இனத்தோட மான பிரச்சனை நீ செத்தாதான் தீரும் அப்படின்னு அந்த பையனும் கங்குவாவை குத்திடுறான். கங்குவாவால அவன் குத்த அந்த வலியை விட அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற வலிதான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா தன்னை ஒரு பையனா எடுத்து வளர்த்தனை இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. குத்திட்டு அந்த சின்ன பையனை அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அந்த சமயம் பார்த்து கூட அந்த ரத்த தலைவனோட பையன் ஓடி வரும்போது அந்த குத்துப்பட்ட அதே கத்தி எடுத்து அவன் தலையே வெட்டிடுறான். அப்படி ஒரு வீரனாதான் இப்ப கங்குவா இருக்கான். இப்ப அந்த பையனும் ஒரு துரோகி ஆயிட்டான். இப்ப அந்த ரத்த தலைவனுக்கு கோவம் இன்னொரு அதிகமாயிடுச்சு. ஏன்னா என் பையனே கங்குவா கொலை பண்ணிட்டானே, அவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இப்போ போரும் ஒரு பக்கம் பயங்கரமா தீவிரம் அடைய, இன்னொரு பக்கம் கங்குவாவால அந்த துரோகத்தை அவனால தாங்கவே முடியல. இப்படி 2 பக்கமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கங்குவாவோட கதை இனிமே தான் என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு தெரியல. அந்த சின்ன பையனும் கங்குவாவை குத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறான். என்னதான் அந்த பையன் நம்பிக்கை துரோகம் பண்ணாலுமே கங்குவா மேல
அந்த பையனுக்கு அப்படி ஒரு பாசம். அது ஏன்னே தெரியல. ஒருவேளை அந்த பையன் முன்னாடியே அவங்க அப்பா அம்மா இறந்ததால கங்குவா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்றாரோ என்னவோ. இருந்தாலுமே கங்குவா அந்த சின்ன பையனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அந்த பையனும் நீ என்கிட்ட வராத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ இன்னும் சாகாம தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி இன்னுமுமே கங்குவாவை எப்படியாச்சும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு போர் என்ன நெருங்கிட்டு இருக்கு. அந்த போர்ல நான் ஜெயிச்சாதான் என்னோட பெருமாச்சி மக்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இருக்கும். அந்த போரை முடிச்சிட்டு நான் உன்கிட்ட வரேன், அதுக்கப்புறம் என்ன நீ சாகடிக்கலாம், என்னோட சாவு உன் கையில தான் அப்படின்னு கங்குவாவும் ஒரு வாக்கு ஒன்று கொடுக்குறாரு. அந்த பையனை கூட்டிட்டு கங்குவாவும் பெருமாச்சி ஊருக்குள்ள போனா எல்லா மக்களும் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அவங்க அப்பனும் ஒரு துரோகியா இருந்தா இப்ப இந்த பையனும் துரோகம் பண்ணியிருக்கான், அதுவும் கங்குவாவே கொலை பண்ண பார்த்திருக்கான் அப்படின்னு எல்லா மக்களும் பயங்கரமா எதிர்க்கிறாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க. ஆனா கங்கா யார் என்ன சொன்னாலும் எப்படி எதிர்த்தாலும் இது என்னோட பையன், இவனை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கங்கா அவங்க ஊர் மக்களே எதிர்த்து நிற்கிறான். அந்த ஊரோட தலைவனும் நீ அந்த பையனுக்கு ஆதரவிச்சுன்னா நீயே துரோகம் பண்ண லிஸ்ட்ல தான் வருவ, உங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ஊரை விட்டே நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு தலைவரும் ஒரு முடிவு எடுத்துறாரு. கங்குவாவும் அந்த சின்ன பையனும் ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போய் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னாதான் காட்டுக்குள்ள இருந்தாலுமே அந்த பையனுக்கு இந்த கங்குவா கூட இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா என்னோட அப்பனை கொன்னவன் நீ உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். அந்த காட்டோட ஆபத்தை பத்தி அந்த பையனுக்கு தெரியல. கங்குவாவும் எவ்வளவு எடுத்து சொல்லி பாக்குறாரு, இந்த காடு முழுக்க ஏகப்பட்ட வன விலங்குகள் இருக்கு, ரொம்பவே ஆபத்தானது, அதுங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டா உன் உயிரை போயிடும், நீ ஏன் கூட தான் இருக்கணும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா எதுவுமே அந்த பையன் கேட்கிற மாதிரி இல்ல. அப்படிதான் எதிர்பாராதமா ஒரு முதல்கிட்ட அந்த பையன் மாட்டிக்கிறான். கங்கா தான் அந்த முதல்கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்துறாரு. ஒரு வழியா எப்படியாச்சும் அந்த பையன் மேல ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் அப்படின்னு கங்குவாவும் எவ்வளவு நெருங்கி பழகுறாரு. ஆனா அந்த பையனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் போர் வேற நெருங்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ரத்த தலைவனோட பையனை கங்குவா கொலை பண்ணிடுறான். இதனால இன்னொரு பையன் ரொம்பவே டென்ஷன் ஆகி நீ ஏன் அண்ணனையே கொலை பண்ணுவியா, நான் வரண்டா அப்படின்னு கங்குவாவோட ஊர் மக்கள், அதுலயும் குறிப்பா பெண்களை அவன் டார்கெட் பண்ணி கொலை பார்க்கறான். ஆனா பெருமாச்சோட மக்கள் எல்லா போர் தந்திரங்களையும் ரொம்பவே நுணுக்கமா தெரிஞ்சிருப்பாங்க. அந்த இன்னொரு பையனாலையும் அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியல. அதுலயும் குறிப்பா எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த ரத்த தலைவனோட பையனை கொலை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அந்த ரத்த தலைவனுக்கு தெரிய வருது. என்னோட 3 பசங்களையும் அந்த பெருமாச்சி மண்ணோட மக்களும் அந்த கங்குவாவும் கொலை பண்ணிடுறாங்க. அரத்தி தீவோட ரத்த தலைவனெல்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, என்னோட பசங்களையும் அவங்க கொலை பண்ணிட்டாங்க, சோ பெருமாச்சி தலைவனை நான் கொலை பண்றேன் அப்படின்னு பெருமாச்சி தலைவனை அரத்தி தலைவன் கொலை பண்ணிடுறான். சோ இந்த விஷயம் கங்குவாக்கு தெரிய வருது, என்னோட அப்பாவே அவன் கொலை பண்ணிட்டான், அப்ப போர் இன்னும் 2 ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு கங்குவாவும் எல்லா போருக்கான வித்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு போருக்கு தயாராகிறாரு. உடனே ரத்த தலைவனும் அவங்களோட படைகளை கூப்பிட்டு எப்படியாச்சும் பெருமாச்சி மக்களை கொலை பண்ணணும் அப்படின்னு படகு மூலியமா அந்த தீவை நோக்கி போகிறான். ஆனா அதுக்கு முன்னாடி கங்குவா அந்த தீவிலே இருக்க மாட்டாரு, ஏன்னா அவர் தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களே, வேற ஒரு காட்டுக்குள்ள தான் இருப்பாரு. அந்த கருங்காட்டுக்குள்ள கங்குவா ஏகப்பட்ட தீப்பந்தங்களை ஏத்தி எல்லா ஊர் மக்களும் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்காங்க மாரி அந்த ரத்த தலைவனை ஏமாத்தி மொத்த படைகளும் அந்த காட்டுக்குள்ள வர வைக்கிறான். அப்படி அந்த காட்டுக்குள்ள வந்த அந்த படைகளும் மறைமுகமா அட்டாக் பண்ணி கங்குவா ஒருத்தரான் கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஆட்கள் குறைய குறைய அந்த விஷயம் ரத்த தலைவனுக்கு தெரிய வருது. அங்க இருக்கிறது கங்குவாவோட மக்கள் இல்ல, கங்குவா மட்டும்தான். அப்ப அவன் தான் நம்மளோட முதல் டார்கெட், அவனை முதல்ல போட்டு தள்ளணும் அப்படின்னு மொத்த படைகளும் கங்குவா நோக்கி வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள அந்த சின்ன பையனும் அந்த கங்குவா மட்டும் தான் தனியா இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு படை வீரன் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அந்த ரத்த தலைவன் கிட்ட போய் அந்த சின்ன பையனை ஒப்படைச்சிடறான். இந்த பையனுக்கு கங்குவா ரொம்ப முக்கியம், சோ இந்த பையனை நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், கண்டிப்பா கங்குவா நம்மளை தேடி வருவான் அப்படின்னு அவன் சொன்ன மாதிரியே பையனை காணாமே அப்படின்னு கங்குவாவும் அந்த ரத்த தலைவன் கிட்ட இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ரத்த தலைவனும் கங்குவா 2 பேரும் கிளாஷ் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 பேத்துக்குமே சண்டை பயங்கரமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரத்த தலைவனும் அந்த சின்ன பையனை படகுல கயிறு கட்டி அந்த பையனை தொங்க விட்டு திமிங்கலத்துக்கு இரையாக்க பாக்குறான் ரத்த தலைவன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கங்குவாவும் ரத்த தலைவன் கூட சண்டை போடுறான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த கயிறு அறந்து போகிற பார்த்த கங்குவா அந்த கயிறு இழுத்து பிடிக்கிறாரு. இப்ப ஒரு பக்கம் கங்குவாவோட உயிர், இன்னொரு பக்கம் அந்த பையனோட உயிர், இந்த 2 பேர்த்துல ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும். அந்த ரத்த தலைவனும் கங்குவாவை பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த சின்ன பையன் சொல்றான், நான் போனா ஒரு உயிரோட போயிடும், ஆனா நீ இறந்துட்டா உன்னோட மக்கள் எல்லாமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை அவனோட உயிரையே தியாகம் பண்றான். அப்பதான் கங்குவாக்கு ஒரு விஷயமே புரியுது, இத்தனை நாள் வரைக்கும் அந்த பையன் நம்மளை எதிர்த்து நின்று சண்டை போட்டா நினைச்சோம், ஆனா அவனும் மனசை மாறி இருக்கான், நம்ம மேல வச்ச பாசம் அவனுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு போல அப்படின்னு அந்த பையனும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எங்க அப்பா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எல்லா தப்பையும் உணர்ந்து அவனும் ஒரு நல்ல மனுஷனா மாறிடுறான். ஆனா அந்த கயிறை தொங்க விட்ட அந்த பையனே நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கயிறை வெட்டிக்கிட்டு அந்த கடலுக்குள்ள குதிச்சு திமிங்கலத்துக்கு இரையாயிடுவான். கங்குவால அதை தாங்கவே முடியாது. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனோட சாவுக்கு நீ தண்ட காரணம் அப்படின்னு அந்த ரத்த தலைவனை ரொம்பவே கொடூரமா கொலை பண்றாரு கங்குவா. கடைசியில எல்லா பிரச்சனையும் காரணமா அந்த அரத்தி தீவோட ரத்த தலைவனும் இறந்துடுறான். அதோட கங்குவா யார் மேல உயிரே வச்சிருந்தாரோ அந்த சின்ன பையனும் இப்ப இறந்துடுறான். ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை வந்து பாதுகாப்பேன், நீ கடைசியில நான் உன்னை வந்து சேருவான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சபதம் போறாரு. சோ அங்க ஆரம்பிச்ச சபதம் தான் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் 2024 கூட இங்க தொடருது. சோ 2024 இப்ப வந்த அந்த சின்ன பையனை அந்த ரஷ்ய ராணுவ
படையை தூக்கிட்டு போறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன சூர்யா வந்து ரஷ்ய ராணுவ படைக்கிட்ட இருந்து அந்த பையனை எப்படியா காப்பாத்துறாரு. போன ஜென்மத்துல அந்த பையனை காப்பாற்ற முடியல, ஆனா இந்த ஜென்மத்துல அந்த பையனை காப்பாத்துறாரு. ஆனா என்னதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சாலும் எதுக்காக இதெல்லாம் நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதுக்காக அந்த பையனை வச்சு மூளை மாற்ற சிகிச்சை எல்லாம் பண்ணி இப்படி ரொம்பவே மோசமா கொடூரப்படுத்தணும் அப்படின்னு சூர்யாவுக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. சின்ன பசங்களை வச்சு அவங்களோட பூர்வ ஜென்ம ஞாபகத்தை வர வைக்கிறதும் வேற யாருமே கிடையாது. கார்த்தி இந்த கங்குவா படத்துல ரொம்பவே கொடூரமான ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு. இவர் கிளைமேக்ஸ் தான் வராரு. இவர் கிளைமேக்ஸ்ல வந்த கூட கங்குவா படத்துக்கு பார்ட் 2 லீடிங்க கொடுக்குறாங்க. ஆனா அதே கார்த்தி கங்குவாவோட காலகட்டத்திலயும் வராரு. ஆர்த்தி தீயோட ரத்த தலைவன் இறந்ததால அதுக்கப்புறம் யாரு வருவா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா தான் இருக்கு. அந்த ரத்த தலைவனுக்கு மொத்தம் 3 பசங்க. அந்த 3 பசங்களையுமே கங்குவா கொலை பண்ணிடுறாரு. ஆனாலுமே அங்க 4ஆவது ஒருத்தன் இருக்கான். அந்த ரத்த தலைவனுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்திருக்கு. அந்த சின்ன வீடுக்கு பிறந்தவன் தான் இந்த கார்த்தி. சோ கார்த்தியும் எங்க அப்பாவும் எங்க அண்ணன் தம்பி எல்லாமே இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் தான் இந்த தீவா கட்டி ஆள போறேன். அது மட்டும் இல்லாம கங்குவாவை நான் தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே முடிவு பண்ணிடுறாரு. சோ கங்குவாவோட காலகட்டத்திலையும் கார்த்தியோட ஆட்டம் ஆரம்பிக்குது. இப்ப 2024 கார்த்தியோட ஆட்டம் ஆரம்பிக்குது. இப்ப கங்குவா வெர்சஸ் கார்த்தி அப்படின்னு பார்ட் 2க்கு ஒரு லீடிங்கை கொடுத்து ரொம்பவே ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை இன்னுமே ஆரம்பிக்கிறாங்க. சோ கங்குவா படத்தோட ஸ்டோரி இதோட முடியுது. இந்த படத்தோட கதை என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே இந்த படத்தோட மேக்கிங் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. இந்த படத்துக்கு கார்த்தி கேமியோ பண்ணிருக்கு. ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் தான். கங்குவா படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.